அப்படிப்பட்ட வள்ளுவரி வாக்குறங்க பூமணக்கு புகழ் மணக்கு பொற்பில் ஏழு மணக்கு இசை மணக்கு மணக்கு அப்படிப்பட்ட விஜயபுரி நாட்டு ஆண்டு வரக்கூடிய விஜயவர்மருக்கு மகளாக பிறந்து ஆனந்தி என்ற பெயருடன் சிறு சிறப்பு வாழ்ந்து வருகிறது. இருந்தாலும் அனந்தியா தாய் தந்தை கண்டு வளர்க்கும் நேரமாகிவிட்டது. என் தாய் தந்தை பார்க்க வேண்டும். அப்பா அம்மா சிறந்த கோவிலும் இல்லை தந்த சொல்மிக்க மந்திரமில்லை பொறுமையில் இறைந்த பூமியும் உண்டு பூமியை விழும் தாய்மரம் உண்டு நன்மையை சேர்த்து விடுவாய். அப்படி சொல்ல இல்ல போய் ஊர் மேல உருத்து நகர்வாங்க ஊர் நகர்வாச்சா என்ன சோறு துண்ணு மாதிரி உங்களுக்கு கோவம் வருது உங்களுக்கு. ஆனந்தி ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறோமா? ஆமாமா. என்னப்பா இது? என்ன தெரியுங்களா? உன்னோட பிறந்தன் உன்னுடைய அண்ணன் ஆனந்தன். ஆமா. அவன் அயல்நாடு சென்றதல்லவா பட்டப்படிப்பு படிப்பதற்கு. அவன் பட்டப்படிப்பு படித்து முடித்து விட்டான். இன்று நாட்டுக்கு வரமா? யாரா டேய் முட்டியா என்ன முட்டியா புட்டியா புட்டி மேலே ஏறு. ஒரு பாசமா சொன்னாலும் பரவாயில்ல. அதனால அவர் முன்னாடி ஏற்பாடு அனைத்து நாம தான் செய்யணும். சாப்பாடு பரிமாற வகை சமைக்க வகை அனைத்து நானும் செய்யப்படுறேன். அதனால அனைத்து ஏற்பாடு நான் செய்யப்படுறேன். அதுக்கு முன்னாடி ஏற்பாடு நீங்க செய்யுங்க. அப்பா அதுக்கு முன்னாடி ஏற்பாடு செய்யுங்க. நான் எதிர்பார்க்கிறேன். இதுதான் உடன்பிறப்பு பாசம். அயல்நாடு சென்ற அண்ணன் எப்படி உணவு அறிந்தானோ அறிந்தவில்லையோ அதனால் விதவிதமாக சமையல் செய்து அண்ணன் தரவதற்கு வேகமாக புறப்படுகிறார். அமைச்சரே என் மகன் தாயகவரால் அவர் வருகின்ற நேரம் திருமணமா? அவனுக்கு திருமணமா? திருமணம் ஒன்று நடந்தா அந்த ஐலண்ட்ல
மாட்டு படுத்துறானே எவரா போமா தாயா யாரா வர எதை காக்கறியா மென்டல இனிமேல் கொண்டு அவன் நாட்டு கால கூடாது இந்த நாட்டுல அவன் காலை வைக்கவே கூடாது. அவன் வர வழியை பார்த்து சக்கரத்தை பையனை பெத்த பையனை அது போட்டு தள்ளு. இவ்வளவுதானே சொல்லிட்டுல நாங்க 2 பேர் இருக்கிறோம். எத்தனை பேரை போட்டு தள்ளிக்கிறீங்க இப்போ எவ்வளவு தூரம் போய்க்கிறோம் கையில தாலி அறுத்து வர்றாங்க. எத்தனை கம்பெனி தாலி அறுத்து வந்துக்கிறாங்க அப்படி தாலி அறுத்து ரோஜாவில 3 லட்சம் ரூபாய் வாங்கி தாலி அறுத்து வந்துட்டேன். செல்வராணியில 2 லட்சம் ரூபாய் தாலி அறுத்து வந்துட்டேன். எப்போ அம்மாவோட எந்த காலையை சோத்திரவாங்க ஐயா போக தெரியும் பார்த்தா தெரியும் சொட்டிக்கார நாட்டு இளவரசர் நாட்டு கால வைக்க கூடாது என்ன பாக்குற உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பீ கூட வராது வாடிக்கை எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. குடும்பத்திலே பிறந்து சந்தோஷ் என பெயர் கொண்டு யாதொரு குறை இல்லாமல் சிறப்பான முறையில் வாழ்வதை உங்களுக்கு தெரிவிடும். எனது அருமை தங்கி சங்கிலாவை சந்திக்க வேண்டும். தங்கி சங்கிலாவை சந்திக்கிறார். ஆ
இருப்பார்கள். இந்த விஜயபுரி நாட்டிலே ஏழ்மை குடியில் பிறந்து என்னுடைய பெயர்தான் சங்கீதா சங்கீதா என்று பெயர் பெற்று எந்த ஒரு குறைபடி சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கோ ஒரே அண்ணன் ஒப்பற்ற அண்ணன் இருக்கிறார். சென்று அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா சந்தோஷமான செய்தி தெரியுமா? உனக்கு திருமணம். கண்ணி இருக்க காலமடை கூடாது. முதல்ல உனக்குத்தான் திருமணம், பிறகு நாம எனக்கு திருமணம். அப்படியா? முதல்ல உங்களுக்கு திருமணம் நடக்கணும். எனக்கு அழகான அண்ணி வரணும். எங்க அண்ணிக்கும் உங்களுக்கு முதல் பிறக்கிற ஆண் குழந்தையை தான் திருமணம் செய்திருக்கிறேன். அடிச்சமைச்சிங்க. எனக்கு திருமணம் அழகான அண்ணி வரணும். நானும் உங்க அண்ணி ஒன்னா சேர்ந்து முதல் பிறக்கிற ஆண் குழந்தையை தான் நீ திருமணம் செய்து போறியா? ஏன் மகனியா? ஆமா சுரேஷா, என் மகன் வளர்ந்து வாலிபனாக தருவாயில் எப்படி திரும்ப இருப்பேன்? அடி உன்னை எடுத்து மூடி போவேன். உன்னை பார்த்து அத்தனை கூட அண்ணா, என்ன நீங்க சொல்வதெல்லாம் உண்மைதான். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலையில எனக்கு திருமணம் அவசியம் தானா? அண்ணா, இருப்பதை வைத்து சிறப்பான வாழும். அப்படியா? ஊரில் இரண்டாவது திருமணமே நடக்க கூடாது. அப்படியா? ஒரு வழக்கே தாங்க மாட்டேங்குது நம்முடைய வீடு. இந்த வீட்டுல எனக்கு திருமணம் அவசியம் தானா? உனக்கு திருமணத்தை செய்து முடித்து விட்டால் கடமையா முடிஞ்சிடும். அப்படியா? திருமணம் எப்படி திருமணம் நடக்கும்? எப்படின்னா மாலை மாலையிட்டு மணமுடிக்க திருமண நாள் வர வேண்டும். ஊழியரில் நீ அமர்ந்து ஊர்வலமாய் வர வேண்டும். மாலையிட்டு மணமுடிக்க
மாலையிட்டு மனம் முடிக்க திருமண நாள் வர வேண்டும் ஊர்தியில் அமர்ந்து ஊர்வலமாய் வர வேண்டும் மாலையிட்டு மனம் முடிக்க உனக்கென்று ஒரு அடவணை பார்த்து திருமணம் முடித்து வைத்து வந்தால் உன்னுடைய கடமையை முடிஞ்சிருமா? அண்ணா, ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருந்தா உண்மைதான் அடிமடியில் நெருப்பு கட்டுகிற மாதிரி உண்மைதான். காலத்திலே அவளுக்கு ஏற்ற ஒரு மனவனை பார்த்து இவருடைய கடமையே முடிஞ்சிடும். அப்படியா? ஆகினால் தான் உனக்கு திருமணம். அண்ணா, நீங்க சொல்வதெல்லாம் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. இப்போது நாம் இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு வேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாம இருக்கிறோம். இப்பொழுது திருமணம் அவசியம் தானா? ஏழ்மையாக இருந்தால் திருமணமே நடக்கக்கூடாது என்று உண்மைதான் அண்ணா. உனக்கேற்ற ஆடுகளை நான் பார்த்துட்டேன். அண்ணா, திருமணம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். எனக்கேற்ற ஆளுநர் நீங்க பார்த்துட்டீங்களா? ஆமாப்பா. யாரு நான்? அண்ணா, உனக்கேற்ற ஆடவனுக்கு உனக்கு யார் தெரியுமா? உண்மைதான். நம்முடைய அத்தை மகன் அத்தையாக சேகர் தான் உனக்கு மனம் முடித்து வைக்க அண்ணா, அப்படி என்றால் எனக்கு எப்படி எல்லாம் திருமணம் ஆக வேண்டும் என்று உங்களுடைய மனதிலே மனப்பாட்டை ஒன்று கட்டி வைத்திருப்பீர்கள் அல்லவா? ஆமாமா. எப்படி எல்லாம் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும்? திருமணம் எப்படி எல்லாம் நடக்கும் தெரியுமா? எப்படி எல்லாம் அண்ணா, வீட்டுக்கெல்லாம் பூ பந்தல் வீதியெல்லாம் பூப்பந்தல் போடணும் பச்சை வாழ மர தோரணங்கள் ஆடணும் காரு வச்சு இழக்கணும் கச்சி ஏறி வைக்கணும் கல்யாண சாப்பாடி போடவா தம்பி கூடவா ஒத்தி போதவா நான் ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு மேல கொண்டவா நீ தங்கச்சிக்கு பத்தி புள்ள பொறக்கணும் அதுக்கு பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும் மாமாடி அழைக்கணும் மழலை மொழி பேசணும் கல்யாண 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 சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்தி போதவா நான் ஊருக்கெல்லாம் பாக்கி வச்சு மேல கொண்டவா உனக்கு எப்படியெல்லாம் திருமணத்தை செய்து அழகு பார்க்க வருவது அப்படியா? மனப்பாட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள். அண்ணா, இருந்தாலும் காலை எழுந்து இப்ப நேரம் காலை கழுவ விடுவிட்டது உண்மையா? கோலை வேலைக்கு போகணும். நேரம் 10 மணி ஆகுது. பஸ் இருக்குது. ஆமா. அப்படியா? அண்ணா, சொல்ல வரது சொன்னா ஏற்கனவே வீட்டு பாடம் எழுதியோ அரிசி இல்லைண்ணா, சமையல் செய்வதற்கு மறந்து விட்டேன். அரிசி காலி ஆயிடுச்சா? உண்மைதான் அண்ணா. ஆமா. அண்ணா, அறிவிலிக்கா அறிவிலியா உனக்கு நேற்றே அரிசி காலி அரிசி சொல்லியிருந்தாங்க. வேலைக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வந்திருப்பேன். அரிசி காலியான பிறகு சொன்னா எப்படிமா? தவறு என் மீது கிடையாது அண்ணா. பக்கத்து வீட்டு பூவாரி இருக்கா? நாங்க என்ன சொல்லியிருக்கோம்? அவ வீட்டு பாடம் எழுத கூட்டலா அதனால அரிசி கேட்டது எனக்கு தெரியலண்ணா. அரிசிலாம் இருக்கும் பொழுதே சொல்லணும். அப்பதான் வாங்கிட்டு வர முடியும். சரி புடிக்க தனியா வந்திருக்கா இல்லையா? அண்ணா, உனக்கு தண்ணி இருக்காங்களா? போல ஆனா பக்கத்து வீட்டு அடிதான் ஆடி விளையாடலாம் சொல்ல பொழுது எந்த நேரமும் விளையாட்டு 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 இதுவே வேலையா போச்சு. வடிச்சு விடுங்களா? பெற்றெடுத்த தாய் தந்தை இதை வளர்த்துக்கிறார். உண்மைதான். இந்த பெண் ஒழுங்காட்டா இருப்பா. அண்ணனுடைய பாதுகாப்புல வளர்ந்தா ஆகினால் தான் அடங்காமத்தில் அவராக பேசுவாங்க. உணவாய மூணால மூடலாம், ஊர்வாய மூட முடியாது. உணவே முடியாது. ஒரு பெண்ணாக பிறந்து எப்படி வேண்டுமானால் வாழாலும் வாழ்க்கை ஆகினால் அப்படித்தான் வாழ்வதோட வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது அரிசி வாங்கிட்டு வரேன். சரிங்க. சமையலுக்கு உண்டான ஏற்பாடு செய். சரிங்க. சீக்கிரமா குளக்கரைக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வா. அப்படியே அகற்றண்ணா. அண்ணா, குளக்கரைக்கு போய் தண்ணி எடுக்கும் பொழுது ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வரணும். என்னடா சொன்னீங்க? கீழே குடிந்த தலை நிமிராம போயிட்டு வரணும். இந்த தொலை நிமிராமல் போக வேண்டுமா? ஆமாமா. ஏன்னா நாட்டுல கட்ட பசங்க மொட்டை பசங்க அதிகமாயிட்டாங்க. யார் எப்ப எவன்
வீட்டு பொண்ணு எப்போது தாய் ஏமாறு வாழ்க்கை எப்போ தலைமுறை பார்த்துட்டு இருக்கேங்க. ஆகினால கீழே குனிஞ்சத்துல நிம்மதியாம போயிட்டு ஜாக்கிரதையா தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. அப்படிமா இஷ்டமே நான் செய்த வாக்கியம் என்ன? ஐயா, அண்ணா